அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கிளாசிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல். 10ஆம் வகுப்பு தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு பயனுள்ளதாக ஒரு காணொளி இப்போ நம்ம பார்ப்போங்க. ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம், வினாத்தாள் வடிவமைப்பு. அதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம சொல்லியிருந்தோம், வினாத்தாள் வடிவமைப்பில் முதல் 15 மார்க்குக்கு சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அதில் 12லிருந்து 15 வரலும் இருக்கக்கூடிய வினாக்கள் பாடலை படித்து வினாக்களுக்கு விடை எழுதுக அப்படிங்கிற தலைப்பில் வினாக்கள் இடம்பெறும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா. இப்போது அந்த பாடல் எந்த மாதிரி கேட்பாங்க, அதில் எந்த மாதிரியான வினாக்கள் அமையும் அப்படிங்கிறத நம்ம இந்த காணொலியில் பார்ப்போங்க. சரிங்களா? முதல் ஒரு பாடல் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த பாடல் பாருங்கள். பாடல் வினாக்கள் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு மனன பகுதியை கொடுக்கலாம் அல்லது மனப்பாடம் இல்லாத செய்யுளை கொடுக்கலாம். எந்த செய்யுள் கொடுத்தாலும் அந்த செய்யுளிலிருந்து அந்த பாடலுக்குள்ளே இருந்து உங்களுக்கு வினாக்கள் கேட்பாங்க. எப்படி வினாக்கள் அமையும்? பொதுவாகவே வினாக்கள் எப்படி அமையும் அப்படின்னா, இப்போ ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க, அந்த பாடலுடைய ஆசிரியர் யார், அந்த பாடல் இடம்பெற்றுள்ள நூல் என்ன, அதில் ஏதாவது ஒரு சொல்ல கொடுத்து இலக்கண குறிப்பு தருக, பொருள் கூறு, எதுகை சொல் என்ன, மோனை சொல் என்ன, ஏய்பு சொல் என்ன, இப்பாடல் இடம்பெறும் ஏய்பு சொற்களை எடுத்தெழுதுக. இந்த மாதிரியான வினாக்கள் தான் அதிகமாக இடம்பெறுங்க. சரிங்களா? அதனால் நம்ம பாடப்பகுதியில் இடம்பெற்றக்கூடிய எல்லா செய்யுட்பகுதிகளையும் நல்ல ஒரு டைமுக்கு 2 டைம் வாசித்து பார்க்கணும். சரிங்களா? எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ண முடியாது தான், இல்லை ஒரு டைம் வாசித்து பார்த்தா இந்த பாடல் இந்த நூலில் தான் இடம்பெற்றிருக்கு அப்படிங்கிறது நமக்கு ஞாபகம் வந்துடும். ஏன்னா நம்ம நிறைய பயிற்சிகள் பண்ணியிருப்போம் இல்லையா. சரி, இப்போ உதாரணத்துக்கான பாடல்களை நம்ம பார்ப்போங்களா. முதல் பாடல் கொண்டு வந்திருக்கேன் பாருங்க. செந்தமிழே உள்ளுயிரே செப்பரிய நின் பெருமை என் தமிழ்னா எவ்வாறு எடுத்தே உரைவிரிக்கும், முந்தை தனிப்புகழும் முகிழ்த்த இலக்கியமும் விந்தை நெடுநிலைப்பும் வேறார் புகழுரையும். சரிங்களா? இப்போ இந்த பாடலை பார்த்தோன்னே உங்களுக்கு இந்த பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு உங்களுக்கு ஞாபகத்துக்கு வந்திருக்கணுங்க. செந்தமிழே உள்ளுயிரே செப்பரிய நின் பெருமை என் தமிழ்னா எவ்வாறு எடுத்தே உரைவிரிக்கும். எல்லாத்துக்கும் ஞாபகம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். முதல் பாடல் நம்மளுடைய அன்னை மொழியே அப்படிங்கிற பாடப்பகுதியிலேருந்து தான் இந்த பாடல் இடம்பெற்றிருக்கு. இதில் எப்படியெல்லாம் வினாக்கள் அமையலாம் பார்ப்போங்களா. முதல், என் தமிழ்னா என்பதனை பிரித்தால் இவ்வாறு வரும். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், வினாக்கள் இந்த பாடல்லேருந்து எப்படி வேணாலும் அமையலாம். பொருள் கூறு அமையலாம், பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக, எதிர்ச்சொல் அமையலாம். இப்போ நமக்கு கொடுத்துருக்குற முதல் வினா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, என் தமிழ்னா என்பதனை பிரித்தால் இவ்வாறு வரும். எப்படி வரும்? எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நா, எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நா அப்படிங்கிறது தான் சரியான விடை. சரிங்களா? அடுத்த வினாக்கள் பாருங்க. செந்தமிழ் என்பது, இது இலக்கண குறிப்பு பகுதியில் இடம்பெற்றிருக்குங்க. செந்தமிழ் என்பது என்ன? பண்பு தொகையா, வினை தொகையா, உவமை தொகையா, உண்மை தொகையா? இதில் நீங்கள் சரியானதை தேர்ந்தெடுக்கணும். நமக்கு ஆல்ரெடி தெரியும், பண்பு தொகை அப்படின்னா மை விகுதி வந்தால் அது பண்பு தொகை. செந்தமிழ் ஃபர்ஸ்ட் எப்படி பிரிச்செழுவோம்? செம்மை கூட்டல் தமிழ். ஓகேங்களா? அப்போ மை விகுதி வந்திருக்கு. அப்போ மை விகுதி வந்தாலே பண்பு தொகை. நெக்ஸ்ட், உள்ளுயிரே என்று கவிஞர் யாரை அழைக்கிறார்? உள்ளுயிரே என்று கவிஞர் யாரை அழைக்கிறார்? தம் தாயை, தமிழ் மொழியை, தாய் நாட்டை, தம் குழந்தையை. யாரை அழைக்கிறார்? தமிழ் மொழியை. சரிங்களா? நெக்ஸ்ட்டு, வேறார் புகழுரையும். வேறார் புகழுரையும். இத்தொடரில் வேறார் என்பது என்ன? அதனுடைய பொருள் கேட்டிருக்காங்க. வேறார் அப்படின்னா யாரை குறிக்கும்? தமிழரையா, சான்றோரையா, வேற்று மொழியினரையா, இல்லை புலவர்களையா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ வேறார் அப்படிங்கிறது வேற்று மொழியினரை குறிக்கும். சரிங்களா? இப்படி மட்டும்தான் வினாக்கள் அமையுமா அப்படின்னா, இன்னும் வினாக்கள் அமையலாம். எப்படின்னா, இப்போ இந்த பாடலை கொடுத்துட்றாங்க, இதில் இருக்கக்கூடிய எதுகை சொற்களை எடுத்துழுதுக. இப்போ எதுகையிலேயே 2 வகை இருக்குது, அடி எதுகை, சீர் எதுகை. சரிங்களா? அதே மாதிரி மோனையில் அடிமோனை, சீர்மோனை. இப்போ இந்த பாடலில் என்ன மோனை சொல் இருக்குது, என்ன எதுகை சொல் இருக்குது பார்ப்போங்களா. முதல்ல நம்ம எதுகை சொல் எடுத்துக்கலாம். எதுகை சொல் அப்படின்னாவே நமக்கு தெரியும், பாடலில் 2ஆம் எழுத்து அடியொற்றி 2ஆம் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது எதுகை அப்படின்ட்டு. இப்போது என் தமிழ், முந்தை, விந்தை, இது எல்லாமே என்னது? இந்த அப்படிங்கிற சொல் 2ஆம் எழுத்தாக இருக்குது, ஒரே மாதிரி இருக்கிறதுனால இது நம்ம எதுகை சொல்.
சரிங்களா? இது அடி எதுகையா சீர் எதுகையா அப்படின்னு கேட்கலாம். இது என்ன எதுகை? அடிதோறும் ஒவ்வொரு அடியிலையும் பார்க்குறப்ப அடிதோறும் பார்க்கறதுனால இது அடி எதுகை. இதே மாதிரி இப்போ சீர்மோனை எடுத்தெழுதுக அப்படின்னு கேட்கலாம். இப்போ சீர்மோனை, சீர்னா நமக்கு தெரியும் ஒவ்வொரு சொல் ஒவ்வொரு, இது ஒரு சீர், இது ஒரு சீர், இது ஒரு சீர். இப்போ சீர் மோனை அப்படிங்கிறப்ப மோனைனா முதல் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது மோனை. அப்போ செந்தமிழ், செப்பரிய, இதுதான் மோனை எழுத்துக்கள். சரிங்களா? இயைபுனா இறுதி எழுத்துக்கள் ஒன்றி வர தொடுப்பது இயைபு. எல்லா பாடல்கள் பார்க்குறப்பையும் ஒரு பாடல் அப்படின்னா அந்த பாடலை பார்த்தோம் அப்படின்னா அதில் என்ன எதுகை இருக்குது, என்ன மோனை இருக்குது, இயைபுச்சொல் இடம்பெற்றிருக்கா, பிரித்தெழுதுகை இருக்கா, பொருள் கூறு இருக்கா, இலக்கண குறிப்பு எல்லாமே நம்ம சரிவர நல்லா படிச்சுக்கிட்டால் மட்டும்தாங்க இந்த வினாக்கள் எல்லாம் பிழை இல்லாமல் நம்ம எழுத முடியும். சரிங்களா? சரி, அடுத்து ஒரு பாடல் பார்க்கலாங்க. இந்த பாடல் பாருங்க. காளியர் கோவியர் கல்நொடை ஆட்டியர் மீன் விலை பரதவர் வெள்வொப்பு பகரினர் பாசவர் வாசவர் பல்நின விளைஞரோடு ஓசுனர் செறிந்த ஊன்மொழி இருக்கையும். இந்த பாடல் எந்த பாடப்பகுதியில் இடம்பெற்றிருக்குன்னு தெரியுங்களா? சிலப்பதிகாரம். நமக்கு தெரியும், நம்ம வந்து 2 மதிப்பெண் வினாக்களில் கூட படிச்சிருப்பீங்க. பாசவர்னா யாரை குறிக்குது, வாசவர்னா யாரை குறிக்குது அப்படின்ட்டு. அப்போ அந்த மாதிரி அந்த பாடல்னா மனப்பாட பகுதியை மட்டும் படிக்காதீங்க, பாடலை முழுவதுமாக ஒரு டைம் வந்து நல்லா படித்து பாருங்க. சரிங்களா? இப்போ பார்க்கலாம் இந்த பாடல் எப்படி வினாக்கள் இடம்பெற்றிருக்குன்னு. இப்பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது? இப்பாடல் இடம்பெற்றுள்ள நூல் சிலப்பதிகாரம். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க. ஓசுனர். ஓசுனர் என்பதன் பொருள். ஓசுனர்னா யாரை குறிக்குது அப்படின்னு கேட்பாங்க. ஓசுனர்னா எண்ணெய் விற்பவர். ஓசுனர்னா எண்ணெய் விற்பவர். நெக்ஸ்ட், இப்பாடலில் வரும் எதுகை சொற்களை எடுத்தெழுதுக. சொல்லி வந்துருச்சுங்களா? ஆல்ரெடி சொன்ன மாதிரியே எதுகை சொல். எதுகை சொல்னா 2ஆம் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது. முதல்ல நம்ம கொடுத்துருக்குற ஆப்ஷனை பார்க்கணும். எதெல்லாம் 2ஆம் எழுத்து ஒன்றி வர இருக்குது? இது இருக்கா? இல்லை. அப்போ இது இருக்கா? இருக்குது. நெக்ஸ்ட்டில் பாசவர் இருக்குது, ஓசுனர் இருக்குது, காளியர். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா 2ஆம் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது ஒன்றே ஒன்று தான் இருக்குது. அப்போ பாசவர் வாசவர், இதுதான் விடை. சரிங்களா? அடுத்த பாடல். இப்பாடலை இயற்றிய ஆசிரியர் யார்? இப்பாடலை இயற்றிய சிலப்பதிகாரம் அப்படின்னா நமக்கு தெரியும் இளங்கோவடிகள். இதில் இன்னும் கூட எக்ஸ்ட்ரா வினாக்கள் இடம்பெறலாங்க. எந்த மாதிரி வினாக்கள் இடம்பெறும் அப்படின்னா, இப்போ பரதவர்னா யார்? மீன் விற்பவர். வாசவர். வாசவர்னா யாரை குறிக்கும்? வாசவர்னா நறுமண பொருள்களை விற்பவர். சரிங்களா? நெக்ஸ்ட் பாசவர். பாசவர்னா வெற்றிலை விற்பவர். காளியர் பிட்டு விற்பவர். கூவியர் அப்பம் விற்பவர். இப்போ இந்த வினாக்களை மட்டும் பார்க்காம இங்கே பாடல் இன்னும் எப்படியெல்லாம் வினாக்கள் இடம்பெறலாம் அப்படின்னு நீங்களே எழுதி பாருங்க. சரிங்களா? வெள் உப்பு பகர்னர். இங்கே உப்பு விற்பவர். உப்பு பகர்னர்னா உப்பு விற்பவர். உப்பு விற்பவர் என்னன்னு சொல்லுவாங்க? உமணர். உப்பு விற்பவர் யாரு? உமணர். சரிங்களா? இந்த மாதிரியான வினாக்கள் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இதில் வந்து நீங்கள் புரிதல் திறனோட படிச்சிங்க அப்படின்னா கட்டாயமாக இந்த பகுதியில் நீங்கள் முழுமையான மதிப்பெண்கள் பெறலாம். இன்னும் ஒரு பாடல் பார்க்கலாங்க. ஓங்கு தன் பனைசூழ் நீபவனத்தை நீத்து ஒரு போதேனும் நீக்குவும் அல்லேம் கண்டாய் ஆயினும் நீயும் வேறு தீங்கு உலை அல்லை காடன். காடன் செய்யுளை இகழ்ந்ததாலே ஆங்கு அவன் இடத்தில் யாம் வைத்த அருளினால் வந்தேம் என்னா. இந்த பாடலை பார்த்த உடனே இது எந்த பகுதியில் இடம்பெற்றிருக்கு நமக்கு ஞாபகம் வரணும். அதுக்காக இப்போ நான் வந்து இந்த சொல்ல வந்து அடிக்கோடிட்டு காமிச்சேன். இப்போ காடன். காடன் இடைக்காடனார். அப்போ இடைக்காடனார்
எந்த பாடப்பகுதியில் நம்ம படித்தோம்? அடிக்கடி திரும்ப திரும்ப ஒரு கேட்குற ஒரு வினா அல்லவா அது. இடைக்காடனார் வந்து கபிலர், இடைக்காடனார், குலேச பாண்டியனை பற்றி நம்ம இந்த வினா அடிக்கடி படிச்சிருப்போம் இல்லைங்களா? அப்போ இப்போ காடன் அப்படின்னாவே நம்ம இடைக்காடன். அப்போ இடைக்காடனார் எந்த பாடப்பகுதியில் இடம்பெற்றார்? திருவிளையாடல் புராணம். வெரி குட், திருவிளையாடல் புராணம். சரி, இப்போது இதில் வந்து கொஷின் எப்படி வரலான்னா, இங்கே இருக்கக்கூடிய கேள்விகளை பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா கொஸ்டின் நான் சொல்கிறேங்க. நீபவனம், நீபவனம் என்பதன் பொருள் என்ன? நீபவனம் அப்படின்னா கடம்பவனம். நீபவனம்னா கடம்பவனம். இப்பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது? திருவிளையாடல் புராணம். இப்பாடலின் ஆசிரியர் யார்? திருவிளையாடல் புராணம் ஆசிரியர் யார்? பரஞ்சோதி முனிவர். இகழ்தல் என்பதன் இலக்கண குறிப்பு என்ன? இகழ்தல் என்பதன் இலக்கண குறிப்பு, தல்லில் பொதுவாகவே நமக்கு தெரியும், தல், அல், அம், கை இதில் எல்லாம் முடிஞ்சாலே தொழில் பெயர் அப்படின்னு. அப்போ இதுக்குண்டான விடை தொழில் பெயர். சரிங்களா? இதில் வேற எந்த மாதிரியான வினாக்கள் இடம்பெறலாம்? நீபவனத்தை விட்டு நீங்கியவர் யார் அப்படின்னு கேட்கலாம். சிவபெருமான். சரிங்களா? இடைக்காடனாருடைய இடைக்காடனார் போய் வேண்டிக்கிட்டது இணங்க அவருக்காக அவர் அந்த ஊரை விட்டு, அந்த குலேச பாண்டி நாட்டு செய்த நாட்டை விட்டு வெளியில் போய்ட்றாரு இல்லையா? அப்போ நீபவனத்தில் வசிப்பவர் யாருன்ற வினா கேட்கலாம். இகழ்தல் கொஷின் தான் வந்துடுச்சிங்களா? ஓகே, சரிங்க. இந்த பாடல் ரொம்ப ரொம்ப முக்கியமான வினாங்க, அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு பகுதியும் கூட. அடுத்த பாடல் ஒன்று பார்க்கலாம். இது உங்களுக்கு தெரியும், நீங்கள் வந்து மனன பகுதியில் படிச்சிருப்பீங்க. தண்டலை மயில்கள் ஆட தாமரை விளக்கம் தாங்க கொண்டல்கள் முழவின் ஏங்க குவளை கண் விழித்து நோக்க தெண்டிரை எழினி காட்ட தேம்பிளி மகர யாழின் வண்டுகள் இனிது பாட மருதம் வீற்றிருக்கும் மாதோ அப்படிங்கிற பாடல். இந்த பாடல் மனப்பாட பகுதி உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். இது கம்பராமாயணத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாடம் அப்படின்ட்டு. சரிங்களா? இப்போ இந்த பாடலின் ஆசிரியர் யார்? கம்பராமாயணம்னாவே நமக்கு தெரியும், கம்பர். இப்பாடல் இடம்பெற்றுள்ள நூல் கம்பராமாயணம். கொண்டல் என்பதன் பொருள். கொண்டல் முதல் பாடத்தில் கூட படிச்சிருப்பீங்க. கொண்டல் அப்படின்னா மேகம். இப்பாடல் எந்த நிலத்தின் சிறப்புகள் பற்றி குறிப்பிட, இப்பாடலில் எந்த நிலத்தின் சிறப்புகள் பற்றி குறிப்பிடப்படுகிறதுனா, லாஸ்ட் லைனில் பாருங்கள், மருதம் வீற்றிருக்கும் மாதோ. அப்போ மருதம், இங்கே ஆப்ஷன் என்ன இருக்குது? மருத நிலம், நெய்தல் நிலம், குறிஞ்சி, முல்லை இருக்குங்களா? அப்போ இந்த பாடல் இடம்பெற்றக்கூடிய பகுதி எதுனா மருதம் தான். இப்போ எடுத்துருக்கக்கூடிய பாடப்பகுதி இந்த காணொலி மூலிமா எல்லாத்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. இந்த பாடப்பகுதியை நல்லா படிச்சுக்கோங்க. அனைவருக்கும் நன்றி.